ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொட்டைப்பாக்கு. இந்த கொட்டைப்பாக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொட்டைப்பாக்கு எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னா, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. செரிமானத்துக்கு தான் அதிக அளவில் இது உதவுது. இரைப்பை பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மலச்சிக்கலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தீர்த்து வைக்கக்கூடிய மருந்து வந்து இந்த கொட்டைப்பாக்குக்கு இருக்குது. ஸோ வெத்தலையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்குள்ள செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஆனால் இந்த கொட்டைப்பாக்கோட நன்மைகளை விட தீமைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால நமக்கு ஒத்துக்காதது என்ன அப்படின்னா, வாந்தி வரலாம், வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், இரத்த கொதிப்பு அதிகமாகும், மாரடைப்பு ஏற்படலாம். இதய பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து இந்த கொட்டைப்பாக்கை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இதய பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப மிக ஒரு மோசமான ஒரு உணவு இது. சிறுநீரக பாதிப்பையும் இது ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொட்டைப்பாக்குக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நன்மைகள் வந்து கொஞ்சம் இருந்தாலும் அதிகமான தீமைகள் தான் இதில் இருக்குது. அதனால நம்ம முடிஞ்ச வரையும் கொட்டைப்பாக்கை வந்து தவிர்க்கிறது நல்லது.